ஏய் மாப்பிள, என்னடா படுத்துருக்க? டைம் ஆகல உனக்கு? ம், டேய், சொல்லுமா. நான் ஷூட்டிங் போயிட்டு வரேன். டைம் ஆச்சு எனக்கு. நான் போயிட்டு வரேன். பார்த்து கிளம்புறியா நீ? ஆ, எங்கடா இருக்கீங்க? இதோ வீட்டுக்கிட்ட தான் இருக்கேன். ஆ, அண்ணா. மாமா, என்ன மாப்பிள, நீ சீக்கிரம் கிளம்பிட்ட? ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் கதை சொல்ல கூப்பிட்றாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு போய் நான் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகேவா? சரி, பார்த்து போயிட்டு வா. சரி, ஓகே, நான் கிளம்புறேன். ம். எல்லாத்தையும் தோத்துக்கிட்டே இருக்கு. என்னாச்சு? டேய் மாப்பிள, டேய், என்னாச்சுடா? டேய் மாப்பிள, டேய், என்னாச்சுடா? டேய், எந்திரா. டேய், என்னாச்சுடா உனக்கு? ஏன்டா அப்படி கிடக்குற? டேய், உன்னதான்டா. என்னடா ஆச்சு? என்னடாச்சு மாப்பிள? ஏன்டா அப்படி உட்காந்துருக்க? மாமா, அந்த ஆஃபீஸில் என் கதையை வேணான்ட்டாங்க மாமா. எவ்வளோ சொல்லு, என்ன பிரயோஜனம் இல்லை மாமா. மாப்பிள, எல்லாரும் சொல்கிற விஷயத்தை நானும் சொல்கிறேன்னு நினைக்காத. உனக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும்னு இருந்தால் அது கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். எவ்வளோ நாள் தான் மாமா பொறுமையாக இருக்கிறது? எவ்வளோ நாள் கனவு தெரியுமா? உன் திறமை மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, அதை நம்பு, அது போதும். என்னம்மா சும்மா தரமன்ட்டு. இங்கெல்லாம் காசு இருக்கவங்க தான் மாமா மதிப்பு. என்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் மதிப்பே கிடையாது. டேய், கண்டதை போட்டு யோசிக்காமல் எப்படி ஜெயிக்கணும் வழியை பாடுற. என்ன இது, டைரி கீழே கிடக்கு? ஏடா மாப்பிள, டைரி வச்சு ஏதோ ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை மாமா. ரோட்டில் ஓரமாக போயிட்டு இருந்தானா, அப்போ கீழே இந்த டைரி கிடச்சிது. யாருதுன்னு தெரியல. அதான் படித்து பார்க்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சும்மாவே இருக்க மாட்டியாடா மாப்பிள? இப்போ தான் இங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேன்.
இப்போ ஏதோ இங்கே டைரியை வச்சு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற. ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? ரொம்ப ஒஸ்டடா மாப்பிள்ள நீ. அது இல்லை மாமா. சரி, ஒரு டைரி கீழே கிடக்குது, என்னதான் இருக்குன்னு படித்து பார்ப்போன்னு ஆர்வம் தான். என்னமோ பண்ணு போ. ஹாய் மச்சான். வா மச்சான், என்னது வாப்பா. பக்கம்? வா உட்காரு, வா. உட்காரு. சொல்லு மச்சான், என்னென்ன பக்கம்? மச்சான், என் காலேஜ் ஃப்ரெண்டோட அண்ணன் ஒரு ப்ரொடியூசர்ரா. அவர் ஒரு நல்ல ஸ்டோரி எதிர்பார்த்துட்டு இருக்காரு. நீ வேணும்னா அவரை போயிட்டு பாரு. என்னடா சொல்கிற, நிஜமாவா? சத்தியமாடா. நீ போய் உன் ஸ்டோரியை சொல்லு, அவருக்கு பிடிச்சா அவரே ப்ரொடியூஸ் பண்ணுவார்ரா. என்னடா யோசிக்கிற? போய் பார்த்து வாடா போடா. சரி மாமா. யாரு? மாப்பிள்ள என்னாச்சு? ஏய், என்னடாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, இது கெட்ட கிழங்கு. ஏய், சும்மா கண்டா நினச்சி தூங்கிட்டு பேசாம படுற. தூங்குடா. டேய், நீ பண்ணுறது தப்பு. இது யாரோடது, எதுக்கு வந்ததுன்னு கூட ஒன்று தெரியாது. அதுக்கு என்னென்ன பண்ண சொல்கிற? இதை விட்டால் வேறு வழி தெரியல. அன்றைக்கி மாமா என்ன சொன்னார்? உன் திறமை மேலே நம்பிக்கவே அது உனக்கு கை கொடுக்குன்னு சொன்னார்ல. எத்தனை நாள் தான் அதே நம்பியிருக்க சொல்கிற? நானும் எவ்வளோ தான் கஷ்டப்படுறது. ஊர் விட்டு ஊர் வந்து தங்க இடம் இல்லாமல் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு பிடிச்சதையும் செய்ய முடியாமல் என் வேதனை எனக்கு தான் தெரியும். அதுக்குன்னு நீ பண்ணுறது சரின்னு ஆகிடுமா? சொல்கிறா, நீ பண்ணுறது சரின்னு ஆகிடுமா? என்னால் என்னதான் பண்ணுறது சொல்லு. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், என்னால் முடியல. இப்போ தேடி வரத விட சொல்கிறியா? உன்னை நான் விடுன்னா சொல்லலை. உனக்கு நிறைய திறமை இருக்குது, அதை வச்சு நான் ட்ரை பண்ணு, கண்டிப்பாக உனக்கு கை கொடுக்கும். உன்னால் முடியாதுன்னு எதுவும் இல்லை. இப்போ என்ன பண்ண சொல்கிற? அந்த டைரி எங்கேருந்து எடுத்தியோ அங்கேயே கொண்டு போய் போட்டுரு. திரும்பி புதுசாக ஸ்டார்ட் பண்ணு, கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஆ, இதில் கனவா? இது நிஜம்தான்.
இந்த டைரி எதுக்கு என்கிட்ட வந்ததுன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி யார்கிட்ட வந்ததுன்னு தெரியல. இப்போ யார் என்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு போனாலும் புரியல. இந்த டைரி வச்சிருந்தா கண்டிப்பாக பிரச்சனை இருக்கு.